சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வருஷம் பழகியிருப்போம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தப்போ நம்மளை அவங்க சந்தேகப்பட்டிருக்கலாம், இல்லை நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கோபிச்சுக்கிட்டு இனிமேல் இவங்க கூட பேசவே மாட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்திருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில ப்ரேயர்ஸை நம்ம பண்ணிவிட்டு அது நடக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏசப்பா என்னை கைவிட்டார், ஏசப்பா என்னை மறந்துட்டார் அப்படின்னு இவ்வளோ நாள் எவ்வளோ அற்புதம் அதிசயம் நமக்காக ஏசப்பா செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு ஏசப்பா மனசு நோக்கடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சிடுறோம். இவ்வளோ வருஷமாக பழகி நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு மனுஷனை நினச்சி நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே, இதே விஷயத்த நம்ம ஏசப்பா கிட்ட பண்ணுறோமே, அப்போ ஏசப்பா நமக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். சூழ்நிலைகளை பார்த்துட்டு இவ்வளோ நாள் நடந்த காரியத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. சூழ்நிலைகள் நிமித்தமாக என்னதான் வந்தாலும் ஒரு மனுஷங்க நம்ம மேலே காட்டின அன்பாக இருக்கட்டும், இல்லை ஏசப்பா நமக்காக செஞ்ச அற்புதங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் நம்ம என்றைக்குமே தூக்கி போட்டக்கூடாது. சரி, இந்த பாட்டை கேளுங்க. கடினம் தோன்றும் சில நிமிடங்களில் உமைகழ்ந்து பகைத்து பிரிந்திருந்தேன். நிலைகள் தடுமாறும் நொடி பொழுதில் உமை ஐயோ ஐயோ நோகடித்தேன். மனம் விட்டு பேச வைத்தீரே, நெஞ்சார என் மனதை பாட வைத்தீரே. மனம் விட்டு இயேசு என்று பேச வைத்தீரே, நெஞ்சார என் மனதை பாட வைத்தீரே. என் வாழ்வினு இது மட்டுமா கனவாய் விளங்கும் ஏக்கம் அனைத்தும் நினைவாகும் ஒரு நாள் வருமே. அந்நாள் எனக்காய் நீ தரும் அழைப்பும் உலகம் கண்டு வியந்திடுமே.